என்னடா தம்பி கதைக்கு ராணுக சந்தி வழியில எப்படி வேண்டா நேற்றைய அடி கதிர வழியில அன்றே ஒலித்த பாடல் கிழக்கில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கெங்கும் முழங்கிய பாடல். என்னடா தம்பி கதைக்கு ராணுக சந்தி வழியில எப்படி வேண்டா நேற்றைய அடி கதிர வழியில. அப்படி இருந்தது கிழக்கு. கிழக்கு மக்கள் வீரர்கள் பெருமையோடு நாங்கள் சொல்லுவோம். வடக்கு மக்களாகிய நாங்கள் பெருமையோடு உங்களுடைய ஜெயந்தன் படையணியை பார்த்து வியந்திருக்கின்றோம். ஜெயந்தன் படையணி வடக்குக்கு வந்தால் சங்கு சக்கரம் சுழலும். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு என்று ஜெயந்தன் படையணியுடைய சாதனைகள் இன்று வந்த காற்றிலே கலந்திருக்கிறது. ஜெயந்தன் படையணி வந்துவிட்டது என்றால் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கின்ற பொழுது ரத்தம் கொதிக்கும், புல்லரிக்கும். நாளுக்கு அல்லது நாளாண்டைக்கு ராணுவத்தினருடைய சங்கு சக்கரங்கள் சுழலும் என்றது எங்களுக்கு அன்றைக்கே தெரிந்திருந்தது. அப்படியான வீரர்களை, மாவீரர்களை, தளபதிகளை, தலைவனுக்கு விசுவாசமான தொண்டர்களை கொண்டிருந்தது அந்த மண். ஆனால் அந்த மண்ணிலே இடையிலே வந்த புல்லுருவிகளும் பதவிகளுக்கு விலை போனவர்களும் தமிழ் தேசியத்தை அடகு வைத்தவர்களும் எமது மண்ணை காட்டிக் கொடுத்திருந்தார்கள். உங்கள் மண்ணை, மணலை அடகு வைத்தார்கள், கோடி கோடியாக விற்றார்கள். அமைச்சு பதவிகளுக்கு அவர்கள் இன்று கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்று மஹிந்த ராஜபக்ஷவுக்கு, கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு, மைத்திரிபால சிறிசேனவுக்கு, ரணில் விக்ரமசிங்கவுக்கு உங்களுடைய மண்ணையும் உங்களுடைய மக்களையும் இந்த வெண்ணிற மணலை கூட்டிக் கொடுத்தவர்கள் இன்று கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளையானும் வியாழேந்திரனும் கம்பி எண்ணியும் இன்னும் சிலர் இங்கும் திருந்தவில்லை, அங்கும் திருந்தவில்லை. இன்று புதிய மஹிந்தவினுடைய மறைமுகமான என்பிபியோடு ஜேவிபியோடு கொஞ்சி குழாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள். இன்று ஜேவிபிக்கு, என்பிபிக்கு கூடா தூக்குகின்ற, காவடி எடுக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் அனுதாபத்தோடு சொல்லுகின்றோம். இன்றைக்கு பிள்ளையானுக்கு நடந்து கொண்டிருப்பது, இன்றைக்கு வியாழேந்திரனுக்கு நடந்து கொண்டிருப்பது, நாளைக்கு வடக்கிலே டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நடக்க போவது உங்களுக்கும் நடக்கும். அன்று மஹிந்தவோடு இந்த பிள்ளையானுக்கு இன்று நடப்பது இன்றைக்கு என்பிபியோடு ஜேவிபியோடு இருக்கின்ற உங்களுக்கு நாளைக்கு நடக்கும். சிந்தியுங்கள், இனத்தை காட்டிக் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் எமது இனத்தினுடைய வரலாறு இரத்தத்தாலும் சிறையாலும் விதைக்கப்பட்டது. 50,000க்கும் அதிகமான மாவீரர்களினுடைய மரணங்களால் விதைக்கப்பட்டது. பல லட்சம் மக்களினுடைய தியாகங்களால் விதைக்கப்பட்டது, செதுக்கப்பட்டது. உலகத்திலே எந்த ஒரு நாட்டினுடைய தலைவனும், எந்த ஒரு போராளி தலைவனும் தனது குடும்பத்தோடு யுத்தம் நடந்த பூமியிலே இறுதி வரை இருந்த வரலாறு கிடையாது. ஆனால் எங்களுடைய தலைவன் இருந்தான், உங்களுடைய தலைவன் இருந்தான். அந்த தலைவனுக்கு நேர்மையாக 50,000 மாவீரர்கள் இருந்தார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த மண்ணிலே இருந்தார்கள், கிழக்கு மண்ணிலே இருந்தார்கள். அந்த மண்ணிலே இருப்பவர்கள் தயவு செய்து துரோகம் செய்யாதீர்கள். கெஞ்சி கேட்கின்றோம். தமிழனுக்கு இருந்த மாவட்டங்கள் 8, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. இன்று அம்பாறை பெரும்பான்மை பறி போய்விட்டது. திருகோணமலை முக்கால்வாசி பறி போய்விட்டது. மிஞ்சி இருப்பது மீன்பாடும் தேநாடு, உங்கள் நாடு, எங்கள் நாடு, மட்டக்களப்பு. இதையும் நாங்கள் பறிபோக விடுவோமாக இருந்தால் கிழக்கு ஒட்டுமொத்தமாக போய்விடும் அன்பர்களே. இதுதான் உண்மை. நாங்கள் அரசியலுக்காக பொய் சொல்பவர்கள் கிடையாது. பொய் சொல்லி வெல்வதை விட உண்மையை சொல்லி தோற்று போங்க
எங்கள் என்று சொல்லுகின்ற கஜேந்திரகுமாருடைய தலைமையை ஏற்றிருப்பவர்கள் நாங்கள் பதவிகளுக்கு விலை போக போவது கிடையாது, சலுகைகளுக்கு அடிபணிய போவது கிடையாது. கிழக்கிலே அண்ணன் சுரேஷ் தலைமையில் நாங்கள் உங்களோடு நிற்போம். எங்களுடைய அண்ணன் சுரேஷுக்கு எதிராக பல நூறு வழக்குகள் இந்த அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, மட்டக்களப்பினுடைய எல்லையோர கிராமங்களான மாதவனையிலே 900 தமிழ் குடும்பங்களை விரட்டினார்கள். மயிலத்த மடுவிலே தமிழ் பண்ணையாளர்களை அடித்து கலைத்தார்கள். அண்ணன் சுரேஷோடு நாங்களும் வந்து போராடினோம். இந்த மண்ணுக்காக குரல் கொடுத்தோம். அண்ணன் சுரேஷுக்கு எதிராக நேற்றைய தினமும் இந்த அரசு ஒரு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது உங்களுடைய நீதிமன்றத்திலே. ஆனால் நாங்கள் விலை போக போவது கிடையாது. இறுதி வரை இந்த மண்ணுக்காக நாங்கள் போராடுவோம், உரிமைக்காக குரல் கொடுப்போம். அதே நேரத்திலே உங்களுடைய நியாயமான இந்த மண்ணை பாதிக்காத அபிவிருத்திக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம். எங்களுடைய அபிவிருத்தி தமிழ் தேசத்தை வளப்படுத்துவதாக இருக்கும். ஒரு பொழுதும் நாங்கள் மணலை கொள்ளையடிக்க மாட்டோம், இனத்தை காட்டிக் கொடுக்க மாட்டோம், சலுகைகளுக்கு நாங்கள் அடி போக மாட்டோம். இன்று கோமாளிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தேங்காய் விலையேறிவிட்டது, 250 ரூபாயை கடந்து விட்டது என்று அமைச்சரிடம் கேட்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள். ஏன் அமைச்சரே தேங்காயினுடைய விலை கூடிவிட்டது என்று? அமைச்சர் பதில் சொல்லுகிறார், குரங்குகள் எல்லாம் தேங்காயை சாப்பிடுதான். அரிசி 200 ரூபாயை தாண்டிது, பாஸ்மதி 300 ரூபாயை தாண்டிது. ஏன் அமைச்சரே அரிசி விலை கூடியது என்று கேட்டால், அரிசிக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்றார், அரிசியை நேபூன சாப்பிடுதான். சிந்தித்து பாருங்கள் மக்களே, நாய்களிலும் குரங்குகளிலும் பழி போடுகின்ற பொறுப்பற்றவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். உண்மையில் குரங்குகளில் தவறு அல்ல, இந்த ஆட்சி செய்கின்ற ஜேவிபி என்பிபி குரங்குகளில் தான் தவறு இருக்கிறது. அந்த என்பிபி விரிவு என்ன தெரியுமா? பலர் நினைக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி என்று. அப்படி அல்ல. நாங்கள் பேசியதெல்லாம் என்பிபி நாங்கள் பேசியதெல்லாம் பச்சை பொய். அந்த புழுகு மூட்டைகளுக்கு இந்த மண் அடிபணிய கூடாது, அடிபணிந்து விடக் கூடாது. அன்பார்ந்த மக்களே, உங்களவர்களாக உரிமையோடு நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம். இந்த கிழக்கு மண்ணிலே, வீரம் விளைந்த கிழக்கு மண்ணிலே நீங்கள் தமிழ் தேசியத்திற்காக அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய, செல்வராஜா கஜேந்திரனுடைய, ஸ்ரீகாந்த் ஐயாவினுடைய, சுரேஷினுடைய, மகேந்திர ராஜா ஐயாவினுடைய கரங்களை பலப்படுத்தினீர்களாக இருந்தால் இந்த மண்ணில் இனம் வாழும் தமிழ் ஆளும் என்று சொல்லி தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலைவன் வகுத்த வழியிலே அணிவகுத்து செல்லடா என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி